ஏப்ரல் 11 இந்த டேயை மறந்துடாதீங்க. காரணம் இருக்குது. அமெரிக்கா ரஷ்யாவினுடைய ஆயிலை நீங்கள் வாங்கிக்கலாம், அடுத்த ஒரு 30 டேஸ்க்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுக்கு எதிராக போட்டிருந்தக்கூடிய பொருளாதார தடையெல்லாமே நாங்கள் நீக்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த டேட் முடியக்கூடியது தான் ஏப்ரல் 11. அப்போ இந்தியாவுக்கு எனர்ஜி அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய ஆயிலேருந்து கூடுதலாக கிடச்சிட்ருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு டிஸ்கவுண்ட் ஆயில் அப்படிங்கிறது ரஷ்யா கொடுத்துட்ருக்காங்க. என்னானாலும் சரி, அரபுலகத்தில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் வந்தபோது கூட நிறைய கப்பல்கள் நமக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நான் இந்தியாவினுடைய நண்பன், இந்தியா என்னுடைய நண்பன் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரஷ்யா உங்களுக்கான உதவியை செய்யும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய ஆயில் நமக்கு வந்துட்டே தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ரஷ்யாவினுடைய ஆயிலை நம்ம வாங்குறதுக்கு தடுப்பதாக நினைத்து அமெரிக்கா பலவிதமான பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தினாலும் அதெல்லாம் தாண்டி இப்போது நம்ம ரஷ்யா ஆயிலை வாங்கிட்டு இருக்கோம். பட் அஃபிஷியலாக ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்குறதுக்கான பொருளாதார தடை என்பது இந்த ஏப்ரல் 11 மறுபடியும் உருவாக்கப்படுமா என்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. இது மட்டும் கிடையாது, ரஷ்யா உக்ரைன் இந்த அப்டேட்டையும் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? உலக அரசியலுடைய பல விஷயங்களை பற்றி படிக்கும்போது நிறைய நேரத்தில் நான் நம்முடைய வெல்த்தை எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் கொடுத்துருப்பேன். அந்த நேரத்துலலாம் இந்த வார் அது சம்மந்தமாக பல பிரச்சனைகள், இதனால் மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போ டவுன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு மாதத்துலேயே 10% டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு கரெக்ஷனை ஏற்படுத்தும் போது இப்போ இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான நிறுவனங்கள் எல்லாமே அண்டர் வேல்யூவாக கிடைக்கும். ஸோ இந்த நேரத்தில் அந்த மாதிரி நிறுவனங்களை சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது க்ரோ ஆகும்போது அதுக்கான லாபம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இப்படி நாம் ஒவ்வொரு நிறுவனங்களாக தேடி அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதுக்காக தான் கனரா HSBC லைஃப் ஒரு சூப்பரான என்எஃப் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. கனரா HSBC லைஃப் BSE 500 என்ஹான்ஸ்டு வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது தான். இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள கீழே இருக்கக்கூடிய லிங்க் அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் கால்பேக் ஆப்ஷனும் இருக்கு. இல்ல ஏஜென்ட் உங்க வீட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதாலும் அதையும் செய்றாங்க. பட் கடைசி டேட் அப்படிங்கிறது ஏப்ரல் 15 தான். இன்னும் 5 தினங்கள் மட்டும்தான் இருக்கு. நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் 50 அண்டர் வேல்யூடா இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல அவங்க என்ன செய்வாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வேல்யூ அதிகமாகும் போது அதுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த NFO-னுடைய இண்டெக்ஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கடந்த 5 வருடங்கள்ல 30.5% CAGR ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதும் கடந்த 7 வருடங்கள்ல 25.8% CAGR அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சிருக்கு. பேங்க்ல நம்ம கம்பேர் பண்ணோம்னா 5-6% தான். அதுக்கு இது எவ்வளவு so far good அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். NAV 10 ரூபாய், நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மாத பிரீமியத்தில் 120 மடங்கு நமக்கு லைஃப் கார் அப்படிங்கிறதும் கிடைக்கும். வருடத்திற்கு 2 லட்சம் ரூபாய் வரை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. NRI மாதம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2 கோடி வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. 5 வருஷம் லாக்கிங் பீரியட் இருக்கிறதுனால மாசம் உங்களால் என்ன முடியுமோ அதை தான் நீங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் அப்படி இல்லைனா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய QR கோட யூஸ் பண்ணிக்கலாம். ஏப்ரல் 15 இன்னும் 5 தினங்கள் மட்டும்தான் இருக்கு. வேணுங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. முதல் விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது ஏப்ரல் 11 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டேட்டில் கண்டிப்பாக சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரீக்ரியேட் ஆகலாம், இல்லாட்டி மறுபடியும் அமெரிக்கா போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகள், இன்னும் சில ஆசிய நாடுகள் அமெரிக்காவுக்கு இல்லை பொருளாதார தடை இல்லாட்டி அதுக்கான சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது உடனடியாக போடக்கூடாது, ஆயில் தேவை அப்படிங்கிறது இன்னும் முழுமையடையவில்லை. இப்போ நடந்த அரபுலகம் அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தம் அப்படிங்கிறது பல நாடுகளையும் பல பொருளாதாரத்தையும் பல செக்டார்ஸையும் பாதிச்சிருக்கு. இதிலிருந்து மேலெழும்பி வர்ற வரைக்கும் ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்குறதை தடைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அமெரிக்காட்ட மட்டும் கொடுக்கல, ஒட்டுமொத்தமாக எல்லா நாடுகளுமே இந்த மாதிரியான ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சுட்டு வராங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நாடுகள் கூட ஐரோப்பாவில் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார தடை ஆயில் கேப் அப்படிங்கிறதுலாம் ரஷ்யாவிடமிருந்து நம்ம முழுமையாக அகற்றப்பட வேண்டும், நமக்கு தேவையான எனர்ஜி நமக்கு கிடைப்பதற்கான வழிவகுத்தலை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இன்னைக்கு நம்முடைய முக்கியமான தலைவர்கள் பல அரபுலக நாடுகள் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. சவுதி அரேபியா கூட, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கூட, கத்தார் கூட, இப்படின்னு சொல்லி பல அரபுலக நாடுகள் அடுத்த கட்ட திட்டம், அவங்களுடைய இழப்புகள், அந்த இழப்புகள் இந்தியாவை எப்படி பாதிக்கும், இந்தியா அங்கிருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜிஸை எப்படி சமாளிக்க போகிறோம், இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அடிக்கடி இனிமேல் அரபுலக நாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரி, அப்போ இன்னைக்கு ஒரு பீஸ் டாக் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்கல்ல. எஸ், இஸ்லாமாபாத்தில் வச்சு நடக்க போகுது. JD Vance அவர்கள் அங்கே போயிட்டார் அப்படிங்கிறதும், அதே மாதிரி ஈரானுடைய அந்த டெலிகேட் குரூப்பும் அங்கே போயிட்டாங்க, இஸ்லாமாபாத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியானது. ஆனால் இந்த தகவலுக்கு மத்தியில் ஒரு கொஸ்டின் மார்க்கை எப்போதுமே அமெரிக்கா வச்சுக்கிட்டே இருக்காங்களே.
ஜேடி வான்ஸ் அவர்கள் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறார். அதில் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நான் ஃப்ளைட் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால ஈரான் டபுள் கேம் விளையாடக்கூடாது, ஈரான் உங்களுடைய தகுதி தெரிந்து நீங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஈரான் மறுபடியும் ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா இந்த பீஸ் டாக் மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறது தான். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் லெபனன் மீதான அட்டாக் அப்படிங்கிறத நாங்கள் டைரக்ட் டாக் வழியாக தான் முடித்துக்கொள்வோமே தவிர ஈரான் கூட போட்டிருக்கக்கூடிய இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது லெபனனுக்கு பொருந்தவே பொருந்தாது அப்படிங்கிறத அடித்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாகிஸ்தான் எல்லா நாடுகள்கிட்டையும் போய் ப்ளீஸ் இதுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்க, லெபனன் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்களே தவிர பாகிஸ்தானாலையும் உறுதியாக லெபனன் அடிக்க மாட்டாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறத சொல்ல முடியலை. லெபனன் அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த யுத்தம் நிற்கவே நிற்காது, தொடரும் அப்படிங்கிறத மறுபடியும் ஈரானும் சொல்ல ஆரம்பித்திருப்பதால் இன்றைய பீஸ் டாக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதற்கு மத்தியில் வடகொரியா நேற்று ஒரு ப்ரொஜெக்டைல வீசிட்டாங்க அப்படின்னு சொல்லி தென்கொரியா வந்து கம்ப்ளைண்ட் பண்ண, ஜப்பான் வடகொரியாவுக்கு எதிராக எங்களுடைய காய் நகர்த்தல் தொடர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுக்க, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஈரான் கூட நண்பர்களாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்ல, அந்த ஏரியா முழுவதுமாகவே ஒரு பதட்டமாகவும் அந்த கூட்டணி ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் ஜப்பான், சவுத் கொரியா, அமெரிக்கா, இஸ்ரேல் அப்படிங்கிறவங்க ஒரு கூட்டமாக நிற்கும்போது அந்த பக்கமாக ரஷ்யா, ஈரான், சைனா மற்றும் நார்த் கொரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறது. ஸோ இங்கே சைனாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்களை நல்லாவே கவனிச்சுக்கோங்களேன். கடந்த 2 தினங்களாகவே சைனாவினுடைய முக்கியமான வெப்பன் சிஸ்டமாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆர்மி சம்பந்தமான பல டேட்டாஸை ஹேக்கர்ஸ் கையில் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியானது. ஸோ ஹேக்கர்ஸ் எடுத்திருக்கக்கூடிய இந்த தகவல் அடுத்ததாக கசிந்தால்தான் சீனாவுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தைவானுடைய எதிர்க்கட்சி தலைவர் நேற்று சீனாவுக்கு வந்து நான் ரொம்ப பெரிய அளவில் சாரி கேட்டுக்கிறேன், மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன், ஒன் சீனா பாலிசி அப்படிங்கிறது உண்மையிலேயே தேவை தான், தைவான் வந்து ஒரு தனிநாடு கிடையாது, தைவான் சீனாவினுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி மொத்தமாகவே காலில் விழுந்துட்டாங்க. ஸோ ஒன் சீனா பாலிசியில் சீனா வின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் அமெரிக்காவுக்கு தைவான் மீதான அந்த ஒரு ப்ரெஷர் இல்லாட்டி தைவான் மீதான அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது குறைந்து வருகிறது அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஒருவேளை தைவானில் எலெக்ஷன் வந்து அந்த எலெக்ஷனில் இப்போ வந்த எதிர்க்கட்சி தலைவர் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக சீனா தைவான் அப்படிங்கிற பிரச்சனை அங்கே முடித்து வைக்கப்பட்டு ஒன் சீனா பாலிசி அப்படிங்கிறது அங்கே உருவாக்கப்படும். ஆல்ரெடி இப்போ நடந்த அரபு உலக போர் இல்லாட்டி இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இந்த போர் காரணமாக உலக வல்லரசு பதவியில் நானும் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி சீனா ரொம்ப சூப்பராக அவங்களுடைய காய் நகர்த்தலை செய்து பல நாடுகளுக்கும் அவங்களுடைய உதவியை செய்து வந்தார்கள். ஸோ ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிற இந்த போரில் தொடங்கின உலக அரசியலினுடைய மாற்றம் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அப்படிங்கிற அந்த போரில் வந்து முடிவடைந்திருக்கிறது. இப்போ 2 பேருமே பீஸ் டாக் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கமாக ரஷ்யா உக்ரைன் பீஸ் டாக் அப்படிங்கிறத சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது ஏற்படுத்தலாமான்னு கேட்டால் ஏற்படுத்தலாம். அது வந்து ஒரு 3 to 4 days தான், அதன் பிறகு இந்த சீஸ்ஃபயர் எங்களால் கண்டினியூ பண்ணி போக முடியாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறாங்க. இன்னைக்கு இன்னொரு செய்தி வந்திருக்கிறது, உக்ரைன் அண்ட் ரஷ்யா மூவ் டுவர்ட்ஸ் பொட்டன்ஷியல் பீஸ் டீல் ரிப்போர்ட் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பீஸ் டீல் அப்படிங்கிறத உருவாக்குவதற்கு ரஷ்யா மற்றும் உக்ரைன் இவங்க 2 பேரும் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் இங்கே அமெரிக்கா வந்து நிற்பாங்கல்ல, அது எப்படி நான் இல்லாமல் நீ பீஸ் டீலை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் 2 நாடுகள் மட்டுமே பீஸ் டீலை உருவாக்கினால் மட்டும்தான் இங்கே சரியான தீர்வு அப்படிங்கிறது ஏற்படும். அமெரிக்கா உள்ளே வந்துட்டாங்கன்னா சரியான டீல் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதை நான் சொல்லலை, ஜெலன்ஸ்கி அவர்கள் நேற்று அவருடைய அறிக்கையில் சொல்கிறார். அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும் ரஷ்யா ஈரானுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. ஈரானுக்கு சாதாரண உதவி ரஷ்யா செய்யலையாம், நிறைய ட்ரோன்ஸ் கொடுத்துருக்காங்களாம், சேட்டலைட் இமேஜஸ் கொடுத்துருக்காங்களாம், ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸை கொடுத்துருக்காங்களாம், நிறைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத ஈரானுக்கு கொடுத்துருக்காங்களாம். அப்படி ஈரானுக்கு கொடுத்ததுனால தான் ஈரான் நிறைய இடத்துல ரொம்ப பெரிய அளவில் அமெரிக்கா, இஸ்ரேல் படைக்கு எதிராக அவங்களுடைய தாக்குதலை நடத்தினாங்களாம். இது எல்லாத்தையும் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தா ஜெலன்ஸ்கி அவர்கள். சரி, இவ்வளோ தெரிஞ்ச அமெரிக்கா ஏன் ரஷ்யாவை பழிவாங்கவே இல்லை அப்படின்னு கேட்டால், ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் மீது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு பாசம் இருக்குது. அந்த பாசம் காரணமாக ரஷ்யாவை அவர் நம்புகிறாரு. ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பாது அப்படின்னு சொல்கிறத ட்ரம்ப் அவர்கள் நம்புகிறார். எனவே புட்டின் அவர்கள் என்ன செஞ்சாலும் சரி அதை கண்டுக்க போகிறதே கிடையாது அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி அவர் போடுவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இந்த நேரத்தில் தான் மிடில் ஈஸ்டில் ரஷ்யாவினுடைய அந்த ட்ரோன்ஸ் இல்லாட்டி ஈரானுக்கு ரஷ்யா உதவி செஞ்சுருப்பாங்கள ட்ரோன்ஸ், அந்த ட்ரோனை நாங்கள் வீழ்த்தி விட்டோம். ஸோ மிடில் ஈஸ்டில் எங்களுடைய முதல் ட்ரோனை நாங்கள் வீழ்த்தி விட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலை உக்ரைனுடைய அரசாங்கம் சொல்லுகிறது. உக்ரைனில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் மிடில் ஈஸ்ட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு இந்த ரஷ்யாவினுடைய ஈரானுடைய ட்ரோன்ஸை அழிப்பது எப்படி, அதுக்கான குட்டி ரக ட்ரோன்ஸை உருவாக்குவது எப்படி அப்படிங்கிற ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்கல்ல. இதனால தான் சவுதி அரேபியா, கத்தார் உட்பட பல நாடுகளுடன் உக்ரைன் ஒரு செக்யூரிட்டி டீல் அப்படிங்கிறத உருவாக்கி கொண்டார்கள்.
இந்த செக்யூரிட்டி டீல் காரணமாக ஏகப்பட்ட ட்ரோன்ஸை உக்ரைன் யாருக்கு ஏற்றுமதி பண்ண போகிறாங்க, மிடில் ஈஸ்ட்டுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறாங்க. அதுக்கு பதிலாக மிடில் ஈஸ்ட் பணத்தை யாருக்கு கொடுக்க போகிறாங்க, உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ரோன்ஸை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எகெயின் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறியிருப்பதால் ரஷ்யாவினுடைய உதவியுடன் ஈரானுடைய ட்ரோன் அழிக்கப்பட்டு விட்டதா, அதுவும் உக்ரைனால் அழிக்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு பல ஊடகங்களும் கேட்டிருக்கிறார்கள். இதுக்கு நடுவில் ரஷ்யாவினுடைய ஒரு முக்கியமான இராணுவ ஜெனரல், அவருடைய பெயர் பாவேல் போப்பவ் அப்படிங்கிறதா. இந்த பவேல் போப்பவ் அப்படிங்கிறவருக்கு கிட்டத்தட்ட 19 வருடம் சிறை தண்டனை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது தான். ஸோ லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது எங்கள் நாட்டில் மட்டும் கிடையாது, உக்ரைன் சொல்கிறாங்க. ஏன்னா உக்ரைனுடைய ஏகப்பட்ட இராணுவ ஜெனரல்ஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டார்கள், அவங்களுடைய பதவி பறிக்கப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியமே அவங்களுடைய பாராளுமன்றத்தில் உக்ரைனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் பெருசாக ஊழல் பண்ணுறாங்களே, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிடவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு இன்னைக்கு உக்ரைன் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. எங்கள் நாட்டில் மட்டும் கிடையாது, இங்கே பாருங்கள், ரஷ்யாவினுடைய இராணுவ ஜெனரல் போப்பவ் அவர்கள் இதோ இவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சுருக்காரு, 19 வருஷ சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க, ஸோ எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி எகெயின் அவங்க பண உதவியை கேட்டு நிற்கிறாங்க. ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரஷ்யா கூட அமைதி பேச்சுவார்த்தை செய்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கான்க்ரீட் செக்யூரிட்டி கேரண்டி அப்படிங்கிறது வேணும். இந்த செக்யூரிட்டி கேரண்டி இல்லாமல் ரஷ்யாட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்போது உக்ரைன் அந்த அணு ஆயுதம் அவங்களுடைய அணுசக்தியை நாங்கள் கைவிட்டோமே, அது எங்களுக்கு பெரிய முட்டாள்தனமான முடிவாக இப்போது தோன்றுகிறது. ஒருவேளை உக்ரைன்ட்ட அணு ஆயுதம் இருந்திருந்தது என்றால் ரஷ்யா எங்களை இப்படி அடிச்சிருக்க மாட்டாங்க, நாங்களும் ஒரு பவர்ஃபுல் நாடாக மாறி இருப்போம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதம் வேண்டாம் அப்படின்னு சொன்ன முடிவு முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்கிறத ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த முடிவை அவர் கூறியிருக்கிறார் என்றால் அவருடைய மனசில் அணு ஆயுதத்தை உக்ரைன் தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை உருவாகி இருக்கிறது. அப்போ அணு ஆயுதம் அதை பற்றியான ரிசர்ச் அப்படிங்கிறத உக்ரைன் கூடுதலாக செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ நம்ம முன்னாடி வந்து நிற்குது. அடுத்ததாக உக்ரைனுடைய ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத ஜெர்மனியும் வாங்கியிருக்காங்க. ஜெர்மனிலையும் உக்ரைன் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற தகவலை அஃபிஷியலாக உக்ரைன் அரசாங்கம் இன்று கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக ஹங்கேரியினுடைய எலெக்ஷன் தான். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிற அந்த போரில் ரஷ்யாவுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்த நாடு ஹங்கேரி, அதுவும் குறிப்பாக ஒர்பன் அவர்கள். இப்போ அவங்களுக்கு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த எலெக்ஷனில் ஒருவேளை ஒர்பன் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்றால் அதற்கான ஒரு நெரேட்டிவை ரஷ்யா செட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இல்லை மேற்குலக நாடுகளால், அமெரிக்காவினுடைய சதிகளால், இதனால தான் ஒர்பன் அவர்கள் தோற்றுவிட்டார், இல்லாட்டி ஒர்பன் அவர்கள் தான் வின் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒர்பன் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்றால் ரஷ்யாவினுடைய நெரேட்டிவ் ரெடியாக இருக்குங்கிற குற்றச்சாட்டையும் இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஸோ ஓவராலாக ஜெலன்ஸ்கி அவர்கள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் நிறைய தவறான தகவலையும் ரஷ்யாவுக்கு எதிராக அடிக்கடி வச்சுட்டு இருக்காரு. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ரஷ்யாவும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா இப்போதைக்கு இவங்க 2 பேருமே கண்டுகொள்ளாமல் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்கு ரொம்ப பெரிய அளவில் முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தவிர உலக நாடுகள் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறத பொருட்டாவே மதிக்காம மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை மறுபடியும் பெரிதாகாமல் இருக்க இன்னைக்கு நடக்கக்கூடிய பீஸ் டாக்கை பற்றியான பேச்சுக்களை மட்டுமே அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக தமிழ் வியூகத்தில் பகிரப்படும். நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வெல்த்தை க்ரோ பண்ணுறதுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கனரா HSBC லைஃப் அந்த NFOல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான மேலும் டீடைல்ஸ் பற்றி எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.